ஹாய் என்னோட சேனலில் இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோ கேட்குற என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், எனக்கு லாங் வீடியோ ஷூட் பண்ணவே தெரியல, என் மூஞ்சி நான் கவர் பண்ணலைன்றதே எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்ஸ்டாவில் 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஷேமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு லாங் வீடியோஸில் ரெடி பண்ணுறதுக்கோ அது மேக் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறதுக்கோ எனக்கு டைம் இல்லை. அதை அப்படியே கேர்லெஸ்ஸாகவே விட்டுட்டேன். இப்போல்லாம் எனக்கு அது தெரியவே இல்லை. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் மூஞ்சி தெரியுதுன்னு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லாருக்காகவும் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், என்னோட பேர் மதனா. உங்களோட பேர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. என்ன சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு விளாகராக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு பாப்பாவோட அம்மாவாக என்னோட மனக்குமரலை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லலாம். இன்றைக்கி சாட்டர்டே, ஆலினியோட சேர்ந்து ஆலினிக்கு தேவையான ஒரு பொருளை நான் செஞ்சு அதை விளாகாகவும் எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு விளாகராக நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆலி போ, எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறீங்க. எனக்கெல்லாம் வரும் ப்ரொமோஷன் வீடியோலாம் நான் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இவங்களுக்கு என்ன யாராவது சும்மா கொடுத்துட்றாங்க கான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நாங்கள் சமாளித்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்தால் தான் எங்களை தேடி ப்ரொமோஷன் வீடியோஸ் வரும். அந்த நிலைமைக்கு நாங்கள் வரணும்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும். நான் இப்போ காலையில் ஒரு சின்ன வீடியோ தான் சோமோசா செய்கிறதுக்கு நார்மலாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா, இப்போ நான் காலையிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றுருக்கேன். ஆளுங்களையும் சமாளிச்சுக்கிட்டு என்னோடய வேலையும் செய்கிறதுக்கு. இப்போ மிடில் நான் உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் ஃபஸ்ட் கிளிப்பில் தான் போடுவேன். ஈஸியாக இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம், அவங்கெல்லாம் என்ன வீட்டில் இருந்துகிட்டே தானே சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதுவும் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கூட வச்சுட்டு செஞ்சோன்னா சத்தியமாக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பை. இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு உடனே போஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் எடிட் பண்ணணும், வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் இதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ எந்த வேலையுமே மட்டமாக பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக ரெசிபியோட டீட்டெயில் சொல்கிறேன். 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ரவா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய். இந்த நெய் ஏன் டப்பாவோட காட்டுறேன் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க இப்போது அதை நெய்யை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க வீடியோ எடுத்து தெரியாப்பான்னு. ஓகேண்ணா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கும் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா தேர்ன தேங்காயாக எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் மெதுவாக துருவுங்க. ஏன்னா பெரிய பெரிய பீஸாக விழுந்துருச்சுன்னா வறுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் துருவி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மேலாப்பில் பொறுக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறத மட்டும் எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ருங்க. சோமோசா போடுறதெல்லாம் எப்படின்னு எனக்குமே தெரியாது. ரொம்ப பெரிய வேலைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தீபாவளிக்கு இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க, முறுக்கு அதிரசம் இதெல்லாம். அவங்களோட சேர்ந்து எடுபடி வேலை செஞ்சதுனால இது கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது. தேங்காயை வதக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்மெல் வரும் இல்லையா, உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அம்மா என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த சோமோசா செய்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த தேங்காயை வதக்குறது தாங்க. நான் எப்படி வதக்கினேன்றதை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல சூடேறி லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் சீனி, 3 ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு மிக்சரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு இதெல்லாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை தனியாக எடுத்துக்கோங்க. தேங்காய் நான் சட்டியில் அப்படியே பரப்பி வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே மேலாப்பில் பரசி எடுத்து பெரிய பெரிய பூவாக எடுத்து தனியாக வச்சுட்டேன். சின்ன சின்ன பூவை ரவுண்டு ஒரு தடவை வறுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் நல்லாவும் வறுபட்டுருக்கும். இப்போ இந்த மேடத்தோட பஞ்சாயத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தனத்திக்கிட்டே இருக்கா, கீழே விழுந்துட்டா போல், மாவு அழுக்காயிடுச்சான். சரி, இப்போ என்ன வேணும்? மாவு வாங்கினது கம்மியான மாவு, அதில் உனக்கே எடுத்து கொடுத்துறேன்னா உனக்கு சோமோசா எப்படி தருவேன்? இனிமேல் கேட்கக்கூடாது, கேட்டு அழுகக்கூடாது, சரியா? அம்மா செஞ்சு தர வரைக்கும். அம்மா பாரு, ஓகேயா? கொஞ்சம் வச்சுக்க. இனிமே வாயை திறந்து மாவுன்னு கேட்கக்கூடாது, சரியா? ஏன்டா அந்த வேலையெல்லாம் இவள் வீட்டில் இருக்கும்போது செய்கிறோன்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறா. இப்போ அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் வறுத்து வச்சுருக்க தேங்காயும் ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டேன். பொறுமை பத்தலை, 2 வடை சட்டி எடுத்துட்டேன். இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த வேலையே லாங்காக போயிட்டுருக்கு. இவ ஒரு வேலை வச்சுட்டா. இப்போ யார் இதை கூட்டுறது? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? இப்போ இந்த வீடியோலாம் யார் எடுப்பா? அப்புறம் எப்படி உனக்கு நான் இதெல்லாம் பண்ணேன்னா இந்த சோமோசா யார் செய்வா? இந்த சோமோசா யார் செய்கிறது? இதையும் க்ளீன் பண்ணுறதும் நானே செய்யணும், சோமோசாவும் நானே செய்யணுமா? நீ டிஸ்டர்பன்ஸும் பண்ணுவியா? இதே வேலையாக இருந்தேன்னா நான் எதுவுமே செஞ்சு தர மாட்டேன்.
எவ்வளோ திமிரா வேலை சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா? வீட்டுக்கு பின்னாடி நல்லா காற்றடிக்குது, அங்கனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கீழே கொட்டிக்கிட்டு மேலே கொட்டிக்கிட்டு எனக்கும் வேலை வச்சுக்கிட்டு தாங்க முடியல. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் சேர்த்துட்டிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வேலை ஃபினிஷ்டு. இனிமேல் இந்த மாவு தேய்க்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. இப்போ பார்த்தீங்களா ரியாக்ஷனை? என் மூஞ்சி தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். லாங் வீடியோஸ் போடுறதுக்கு கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பெருசாக தேய்ச்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம், வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். அதான் இல்லை, வீட்டில் அவ்வளோ பெருசாக கட் பண்ணுறதுக்கு பாத்திரம் இல்லை. மிக்ஸி ஜாரை வச்சு கட் பண்ணேன், அது ஷார்ப்பாக இல்லாததுனால மாவு கட் பண்ணி எடுக்க முடியல. அப்புறம் ஒன்று ஒன்றாவே தேய்ச்சி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு ஃபஸ்ட்டு எல்லா மாவையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆளினியை வச்சுக்கிட்டு அந்த சைடு பார்த்து இந்த சைடு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி எடுத்து வச்சு சோமசா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ள எண்ணெயில் இறக்குனா அழகாக பஃப்னு உப்பி உப்பி அழகாக வந்திருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நாம தான் செஞ்சோமான்னு. எங்கள் அம்மா எப்போவுமே தீபாவளி டைமில் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு எங்கேயாவது கிளம்பி வேறு வேறு வீட்லேயும் போய் போட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நாங்களாக தான் செய்வோம். இருந்தாலும் அந்த மாவோட பக்குவம் தெரியணும் இல்லையா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக வந்திருந்தது. எப்போவுமே இந்த சோமசா செய்யும்போது ஒரு சைடு வேக வச்சிட்டோம்னா இன்னொரு சைடு திருப்பும்போது நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லாட்டா மல்லாக்க விழுந்துரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வறுத்த உடனே மேடம் பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டே இருந்தா, எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு எப்போ தருவாங்கன்னு. அவள் கையில் கொஞ்சோட கொடுத்துட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, சீக்கிரமாக காலி பண்ணுமா, இல்லாட்டினா கெட்டு போயிருமா. இது சோறுலாம் சாப்பிடக்கூடாதான், இதுதான் சாப்பிடணுமா. என்னது சோறு சாப்பிட்டு வரதுக்குள்ள இது கெட்டு போயிருமா? கெட்டு போனா போயிட்டு போகுது. அவள் கடிக்கும்போது சவுண்டு கேட்குதா, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே கண்டிஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில், அதுவும் லாங் வீடியோவில் இந்த மாதிரி அரைகுறையாக மூஞ்சி தெரிகிற மாதிரிலாம் எடுக்காமல் ப்ராப்பராக நீட்டாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சோமசாவை வறுக்கிற மெத்தடை சொல்லாமல் விட்ட போகிறேன், ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேகமாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்ல ஸ்பீட் ஏற்றி எண்ணெயை நல்லா சூடு ஏற்றிட்டு ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோமசாவை போடுங்க. அப்போ தான் நல்லா மெதுவாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சோமசா. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஃபஸ்ட் டைம் செய்யும்போது என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை வச்சு கற்றுப்பீங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் மிஸ்டேக் ஆயிருமோன்னு நினைக்காம, மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோமசாவை மாதிரி எப்படி இருக்குது, மொக்கையாக தான் இருக்கும், பரவாயில்ல. அண்ட் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக இந்த ஒரு 8 நிமிஷத்தை நீங்கள் எனக்காக செலவழித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் இருந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸ் நல்லா தெரிஞ்சுதா என்னன்னு தெரில. இந்த வீடியோவில் தெரியும், ஏன்னா இது நான் ரீல்ஸ்க்காக எடுத்தது. நான் இந்த சோமசாவை சாப்பிட போகிறேன். டாட்டா, பாய் பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.